கொடுப்பேன் நல்ல அழகா சரியா கதைக்கு இங்கே உங்களை பார்க்கணுமென்ற இந்த மக்கள் மாவில் இருக்குது இப்படி மனுஷன் எங்கே இருக்காங்கன்னு அதான் சார் சுவிட்சர்லாந்து எந்த நாடு சுவிஸ் தானே பேர் என்ன சுவிட்சர்லாந்துலேருந்து ரூபன் அண்ணன் இப்போ ஒரு கிழமை உடையனை கோல் எடுத்து இன்னிடத்து ஒரு மீன் கொடுக்கணும் கட்டாயமான்னு சொன்னார் அது எனக்கு உண்மையாக ஒரு சந்தோஷமாக இருக்கிறேன் அவர் என்னிடம் கோல் எடுத்து கட்டாயமாக கொடுக்கணுன்றார் நம்மளை போல் உள்ளந்தானே அது மக்களுக்கும் காட்டணும் பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் இதை வீடியோ எடுக்கோம் மீனை வெட்டி சல்லியே போட்டுட்டார் எப்போது முன்கூட்டி கண்ணால் போட்டு மீனை கொடுக்க சொல்லி ஐயா வாரத்துக்கு தான் லேட் ஆகினேன் நாங்கள் இந்த மீனை வெட்டி கொடுக்க போகிறோம் அந்த மீனை நான் கொலிக்கிறதுமா தூக்கி போவோம் பிரதர் மீனை தூக்கிட்டு வாராங்க என்னண்டுச்சுன்னா சுவிஸ்லேருந்து ரூபன் தம்பி கட்டையை கொஞ்சம் தம்பி ஓ ரூபன் அவர்கள் வழியினால சரியா சுவிஸ்லேருந்து ரூபன் என்ற ஒரு அண்ணன் மீன் கொடுக்க சொன்னேன் சொண்டு வளையல் பாறை இந்த மீனை வெட்டி கொடுக்க போகிறேன் 30,000 ரூபாய்க்கு மேலே உள்ள மீன் அது ரெண்டு மீனும் அவர் அந்த செல்லி அனுப்பினார்ண்டா எங்களோட சொந்தங்கள் வரும் நீங்கள் அதை செஞ்சு கொடுக்கணுமெண்டு நான் காசு போடுறோன்னாண்டா முன்கூட்டியே காசு போட்டுட்டார் ஆனால் உண்மையாக ஒரு சந்தோஷம் என்னென்னா இப்படி நாட்டுகளில் இருந்து நிறைய மீன்கள் கொடுக்க சொல்லி என்னை கோல் வாந்திக்கறிக்கு சல்லி போட்டு நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து ஐயா செல்லணும் நல்லதை கொடுத்தோன்னு போட்டு எனக்கு உண்மையாக கொஞ்சம் நோம்பை திறந்து கேட்க கோல் வந்துச்சு தூக்கிக்கல அது மாஷா அல்லாஹ் அவருக்கு நல்ல வாழ்த்துக்கள் நான் தெரிவிக்கிறேன் நீங்கள் அதை நினைச்சு என்ன சொல்கிறீங்க நான் அது பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா நானும் மாத்தலேருந்து தான் வந்திருக்கேன் இந்த மீனை வெட்டணும்னு தான் நான் அங்கேருந்து வந்திருக்கேன் இங்கே உள்ள மீனை வெட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே கடைகள் இருக்குது ஆனால் இந்த மீனுமே இல்லை அங்கேருந்து மீன் வெட்டணும்னு தான் இங்கே வந்திருக்கேன் நான் அந்த மீனை இங்கே வெட்டணும். எத்தனை வருஷம் அங்கே வேலை செஞ்சீங்க? ஒரு கணக்காலம் ஒரு 7 வருஷம். 7 வருஷம் இப்படி மீன் அங்கே நீங்கள் வெட்டிருப்பீங்க? இல்லை வெட்டலை. இப்படி ஃப்ரெஷ் மீன் நான் வெட்டலை. வெட்டணும்னு தான் இங்கே வந்திருக்கேன் நான். இந்த மீனை நான் வெட்டணும். இந்த மீனை பார்த்து போட உங்களுக்கு மனம் வருமா? இல்லை வர மாட்டுது. அப்போ உங்களோட வைஃப் பிள்ளைகள் இல்லைன்னா நம்ம இஞ்சி எடுக்குது வீடு எடுத்து நிச்சயமாக அது விரைவில் நடக்கும். இவருக்கு அவருக்கு தெரிகிற அளவுக்கு அந்த வாக்கு கொடுங்க. இவர் ஃபெமிலி ஏன்னா எங்களோட ஊருக்கு எடுத்து வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து இவர் வாழ்க்கையிலே நம்மளோட இருப்பார் மகத்தாவ வரைக்கும் நான் மகத்தார அன்னைக்கு இவர் இருப்பார் நான் இருந்தாலும் அப்படியே நாட்கள் வச்சுக்கிருக்கோம் இவருக்கு நல்லா பிடிச்சி எனக்கு கடும் சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷம் தானே வந்ததுல சந்தோஷம்